ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு அந்த மந்திரக்கார பொம்பளையை கூப்பிட்டு வந்து ஜூம் மந்திரக்காளி ஜலபுல ஜங்கு திறந்துட்டு சீசே அப்படிங்கிறாங்க. டே, இது மார்வாடி பண்டிகையாச்சே, ஐயோ இது மூவி பேராச்சே, என்னடா மாற்றி மாற்றி இந்த அம்மா சொல்லுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் மேலே பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த டைம் பார்த்து யாரோ ஒயர் லூஸ் கனெக்ஷன் பண்ணி விட்டாங்க போல். லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, தன்னால் ஆன் ஆகுது. இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக பேய் இருக்குது அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி, நான் செல்ஃபி எடுக்கலாமா, செல்ஃபி சாப்பிட்டு குல்ஃபி சாப்பிடுவோமா, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. வேற லெவலில் இருக்கமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் பேய் கூடயே செல்ஃபி எடுக்கிற உலகமாப்பா, இது விடுமா இவங்கள அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி போக அந்த டைம் பார்த்து இப்போலாம் பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் இந்த அம்மா அமௌண்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணிடுச்சு. நம்ம மனோஜ் இருக்காரு, இந்த வகையிலும் புதுசாக தான் தெரிகிறாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது அந்த டைம் பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு இவர் கனவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிறாரு. இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதை நான் மறக்கவும் முடியாது, மறக்காத நிஜமாய் நிற்கிறது, என்னத்தை தின்ன அதுவும் முன் போல் கிடையாது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ டைலாக்கே மாற்றி மாற்றி சொல்ல அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுல, அதுக்கு அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீனாவை போய் சமைக்க சொல்கிறாங்க. ஏன் இங்கே வந்து இவங்க தான் சமைக்கணுமா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்ல அந்த டைம் பார்த்து திடீர்னு இல்லைங்க பரவாயில்ல நான் சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை வாய்ப்பே இல்லை, நீ சமைக்கக்கூடாது, உட்காரு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்து திடீர்னு ஒரு பாட்டை போடுறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? பல பழக்கிற பகலானி 10ஆம் கிளாஸ் பெயிலானி எங்கள் வீட்டில் பிரியாணி தின்ன வரியானி. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்